நடத்துற கட்சி. அந்த ஒரு காரணத்துக்காகவும் தலைவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சியாகவும் கழக தொண்டர்களுக்கான கட்சியாகவும் அதன் குறிப்பா ஏழை எளிய ஜனங்களோட கட்சியாக தலைவர் ஆரம்பித்த கட்சி. எந்த விதமான ஒரு தொகுதியின் வளர்ச்சிக்கோ இல்லை தொகுதியில் உள்ள மக்களினோட வாழ்வாதாரத்தோட பெருக்கலுக்கோ எதுக்குமே உதவி தரல. அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரசாங்க திட்டங்களை முழுமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியாத ஒரு எம்எல்ஏக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆகையால் இந்த முறை வாக்குகள் பொன்னான வாக்குகள் எல்லாம் புதிதாக ஒரு அரசியலுக்கு வந்த ஒரு நபர் கிடையாது. 2019-2020 வாக்கிலேயே நமது கடலாடி வடக்கு மாவட்ட கவுன்சிலராக நம்ம கடலாடி பகுதியில் மாவட்ட கவுன்சிலராக வெற்றி பெற்று எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் சாதி மதம் இல்லாம அனைத்து மக்களுக்கும் 100% திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். ஒரு மாவட்ட கவுன்சிலர் வெறுமன ஒரு மாவட்ட கவுன்சிலர் ஃபண்டிலேயே கிட்டத்தட்ட 8 போர்வெலுக்கு மேல போட்டு கொடுத்திருக்கிறோம். பஸ் ஸ்டாப்புகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். எண்ணற்ற நாடக மேடைகள் உருவாக்கி கட்டி கொடுத்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாம சாலை வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறோம். கலெக்டர்கிட்ட எல்லாம் பேசி என்ஜிஓ மூலியமாக பள்ளி கட்டடங்கள் இடிந்த நிலையில் உள்ள பள்ளி கட்டடங்கள் எல்லாம் 100% ஒரு பள்ளி கட்டடங்களையும் நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி முழுசாக மக்களுக்கு முழு பணியமும் நம்ம செய்திருக்கிறோம். இது மட்டும் இல்ல, யாருக்காவது ஏதோ தேவை அப்படின்னா நேரடியாக மக்களை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 100 தடவை கலெக்டர் ஆபீஸா இருக்கட்டும், எஸ்பி ஆபீஸா இருக்கட்டும், என்னதான் நமக்கு பணி சுமைகள் இருந்தாலும் இதையும் நம்மளை நம்பி நம்மளுக்காக வாக்கு போட்ட மக்களுக்கு அவங்களுடைய தேவைகள் அனைத்துக்கும் நம்ம எந்த இடமா இருந்தாலும் நேரடியாக கூட்டிட்டு போய் கூட அவங்களுக்கு பணி செய்திருக்கிறோம். ஆகையால் அந்த இடத்துல அன்னைக்கு கூட 50,000 வாக்குகள் இன்ன வரைக்கும் நமக்கு ஒரு பாக்கெட் வாக்குகளாக தான் அந்த இடத்துல கடலாடி வடக்கு மாவட்ட கவுன்சிலர் என்ற இடத்துல 100% பணி செய்து அதை தக்க வைத்து கூடுதலாக நம்மளுக்கு வாக்கு போடக்கூடிய எண்ணிக்கையில தான் இன்ன வரைக்கும் இருக்கு. இந்த தருணத்துல தாய்மார்கள், நமது ராமசாமிப்பட்டி கிராம பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவரும் கூடுதலான ஒரு ஒத்துழைப்பும் கூடுதலான ஒரு பக்க பலமாக இருந்து எங்களுக்கு கூடுதலான வாக்கு வித்தியாசத்தை நீங்க எல்லாம் கொடுத்து மாபெரும் வெற்றி கனியை பறிக்க வேண்டும். ராமசாமிப்பட்டிக்கும் எங்களுக்கும் என்னைக்கும் உறவுகளும் நட்புகளும் என்னைக்கும் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை. முதலத்தூர் சுற்று வட்டாரத்தில் வரக்கூடிய நமது கிராம அண்ணன்மார்கள் அனைவருக்குமே நாங்கள் உற்ற உறவினராகவும் உற்ற நண்பராகவும் என்னைக்குமே துணை நின்று தோளோடு கொடுத்து துணையாக தான் நாங்கள் நின்றிருக்கிறோம். அது போன்று நான் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீங்களும் எனக்கு தோளோடு தோள் கொடுத்து எனக்கும் நீங்க வலு சேர்க்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால நீங்கள் அனைவரும் எனக்கு இந்த முறை தென்னந்தோப்பு சின்னத்தில் ஒரு முறை நீங்க எல்லாம் வாக்குகள் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டு விடைபெறுகிறேன். நம்மளுடைய சின்னம் தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு நம்மளுடைய சின்னம் தென்னந்தோப்பு. நம்மளுடைய சின்னம் தென்னந்தோப்பு. அதாவது பாத்தீங்கன்னா 10வது வரிசையில 1 2 3 4 5 6 10வது எண்ணுல ஒரு சிவப்பு சட்டை போட்ட மணிக்கு டாக்டர் ஆர் ராம்குமார் இருக்கும், பக்கத்துல தென்னந்தோப்பு இருக்கும். அந்த சின்னத்துக்கு நீங்க எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு 100% வாக்குகளை கொடுக்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா எல்லாம் தென்னந்தோப்பு போட்டுருங்கம்மா. கிராம மக்களின் ஒரு நீண்ட கால கோரிக்கையானது ஒரு கம்யூனிட்டி ஹால், ஒரு மகால். அந்த மகால 100% நான் கட்டி கொடுக்குறேன். கட்டி கொடுக்கலன்னா வீட்டுல உட்காந்துக்குங்க, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உட்காந்துக்குங்க. சரிங்களா? 100%
கெட்டி கொடுக்கலன்னா வந்து உக்காந்துக்கோங்க. சரிங்களா? நான் சொல்லிட்டேன்லங்கம்மா, நான் சொல்லிட்டேன்ல, என் வீடு தெரியும், ஆஸ்பத்திரி தெரியும், அவ்வளவுதான். எனக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு மோக்கம் இங்கதானே இருக்கு. நான் வேற எங்கேயும் போறதுக்குலாம் வழி கிடையாது. சரிங்களா? ஆஸ்பத்திரி வேற இங்கதான் கெட்டி இருக்கேன். அதை தாண்டி எனக்கு வேற தொழிலும் தெரியாது. இதுதான் நான் பண்ணி ஆகணும். அதனால நீங்க அத்தனை பேரும் இந்த முறை தென்னந்தோப்புக்கு 100% போடுங்க. உங்களுக்கு நான் கெட்டி கொடுக்கலைன்னா நான் 100% செஞ்சு கொடுக்குறேன். தென்னந்தோப்பு சின்னத்துல பெருவாரியான வாக்குகளை செலுத்துங்க. நன்றிங்கம்மா, வணக்கம். 100% போடுங்க. பூக்குளம் கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நேத்து வந்து லிஸ்ட் எல்லாம் அனுப்பிட்டாங்க. மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் நம்ம முதலத்துல நிக்கிறாங்க. அந்த வேட்பாளர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேருமே வெளியூருக்காரங்க. யாருமே நம்ம முதலத்தூரை சேர்ந்தவங்க கிடையாது. முதலத்தூர் மட்டும் கிடையாது. நம்ம முதலத்தூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ராமசாயம்பட்டியா இருக்கலாம், இல்ல இங்கிட்ட இருக்கக்கூடிய ஏர்வாடியா இருக்கலாம், கடலாடி யூனியனா இருக்கலாம், கமுதி யூனியனா இருக்கலாம். இப்படி எத்தனையோ யூனியன்கள் இருந்தும் இதுல இந்த பகுதியில யாருமே கிடையாது. நீங்க இந்த முறை இந்த மண்ணின் மைந்தனான எனக்கு உங்களுடைய அனைவருடைய வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக தென்னந்தோப்பு சின்னத்துக்கு நீங்க செலுத்தி ஒரு மாபெரும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளராக நீங்க ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த தருணத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வருகின்ற 23/4/2026 அன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. நம்பர் 10வது வரிசையில ஒரு சிவப்பு சட்டை போட்ட மணிக்கு டாக்டர் ராவணா ராம்குமார் அப்படின்னு தென்னந்தோப்பு சின்னம் இருக்கும். அந்த தென்னந்தோப்பு சின்னத்துல நம்ம கிராம பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவரும் பெருவாரியான வாக்கை 100% பெற்று தரும்படி இந்த தருணத்துல கேட்டு நீங்கள் எல்லாம் இதை செய்வீர்கள் என்று 100% நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.